இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னா, "பிரிதி சாயா" அப்படிங்கிற ஒரு படம் தான் பார்க்க போறோம். மலையாளத்துல இருந்து தமிழ் டப் பண்ண நிவின் பால் நடிச்ச ஒரு அழகான ஒரு படம் தாங்க. இந்த படத்தோடைய ஸ்டோரி பிளாட் என்னன்னா, நிவின் பாலுடைய அவங்க அப்பா வந்து முதலமைச்சரா வந்து இருக்காரு. அவர் வந்து ஒரு முதல்வன் படத்துல வர அர்ஜுன் மாரி வந்து அர்ஜுனுக்கும் ரகுவரன் சாருக்கும் வந்து ஒரு கான்ட்ரோவர்சி நடக்கும்ல ஒரு இன்டர்வியூல. அந்த மாரி வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்குறாங்க. அதுல வந்து முதலமைச்சருடைய கேள்வி பதில்கள்லாம் வந்து அவரு பதில் சொல்றாரு. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்ட அவர் வந்து நிரூபிக்க முடியல. நான் குற்றமற்றவன் அப்படின்னு சொல்லி நிரூபிக்க முடியல. அந்த அவமானத்தால பார்த்தீங்கன்னா இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் நிவின் பால் என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையும் விசாரிச்சு, அவங்க அப்பா ஆட்சிய வந்து யார் வந்து கைப்பற்றுனாங்களோ, அவங்க முன்னாடியே பார்த்தீங்கன்னா, அவரு சிஎம் ஆயி, அவரு பார்த்தீங்கன்னா, திரும்ப எல்லாம் பதிலடி குடுக்குறாரு. அதுதான் இந்த படத்தோடைய ஸ்டோரி. நிவின் பாலுக்கு வந்து ஒரு அண்ணன் வந்து இருக்காரு. அவரும் வந்து முதலமைச்சராக ஆசைப்படுறாரு. அவருடைய என்ன ஸ்டோரி பிளாட்டு, நிவின் பால் ஏன் உள்ள வந்தாரு அப்படிங்கிறது தான் அதோடைய சுத்தி தான் அதோடைய கதை நடக்குது. இந்த படத்தோடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கு, த்ரில்லிங்கு, போர்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமா பண்ணியிருந்தாங்க. முக்கியமா நிவின் பால் கேரக்டருக்கு இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப செட் ஆயிருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சிஎம் சீட்ல உட்கார்றதாகட்டும், அவர் வந்து அந்த நுணுக்கமெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்றதாகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அற்புதமா வந்து பண்ணியிருந்தாரு. படத்தோடைய மைனஸ் என்னன்னா, படத்துல எங்கேயுமே என்டர்டெயின்மென்ட் பேஸ்டா பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கிடையாது. கதை ஆரம்பிச்சதுலேருந்து த்ரில்லிங்கா அப்படியே கொண்டு போயிட்டு இருக்காங்க. நம்மளும் அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு சீன் வந்து வருது. இருந்தாலுமே ஒரு படத்துக்கு உண்டான என்டர்டெயின்மென்ட் இருக்குல்ல, அந்த என்டர்டெயின்மென்ட் வந்து படத்துல இல்லாம போனதுனால, படத்த கொஞ்சம் போர் அடிக்குதோ அப்படிங்கிற மாரி தான் நமக்கு தோணுது. மொத்தத்துல இந்த படம் பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு த்ரில்லிங் ஆடியன்ஸ் இந்த நுணுக்கமான கதைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த படம் வந்து பாருங்க. ஏன்னா அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, நுணுக்கமான அங்கங்க ஸ்கிரிப்ட் எல்லாம் வச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த படத்துல. மொத்தத்துல இந்த படம் வந்து ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம, ஒரு த்ரில்லிங்கா நான் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் இருக்கும். ஒரு படம் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த படம் வந்து பாருங்க. உங்களுக்கான படம் தான். இந்த படத்துக்கு நான் ரேட்டிங் குடுக்குறது பார்த்தீங்கன்னா, 5க்கு ஒரு 3யே வந்து குடுப்பேன். படம் ரொம்பவே என்ன பொறுத்த அளவுக்கு ஒரு த்ரில்லிங்கா நல்லா இருந்தது படம். என்ன அங்கங்க கொஞ்சம் என்டர்டெயின்மென்ட், காமெடி இதெல்லாம் வச்சிருந்தாங்கன்னா, இன்னுமே படம் வந்து ஒரு ஸ்பெஷலான படமா வந்து இருந்திருக்கும். நிவின் பாலுக்கு ஒரு பெரிய கம்பேக் படமா வந்து இருந்திருக்கும். ஆனா எங்கேயோ அது மிஸ் ஆயிருச்சு அப்படிங்கிற மாரி தான் தோணுச்சு. மொத்தத்துல படம் ஒரு ஏவரேஜான சூப்பரா வந்து இருக்கக்கூடிய படம். ஒன் டைம் வாட்சபிள்.